Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படினா career opportunity after 12th. உங்களுடைய 12th எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நீங்க காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்க மனசுலயும் சரி, உங்களுடைய பேரண்ட்ஸ் மனசுலயும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் இந்த கேள்வி ரொம்பவே இருக்கும். And even இப்பவே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் 12th முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ண போறேன் அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுடைய மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஈவன் நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது நீங்க 12th அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் யாருக்குமே அத பத்தின ஒரு ஐடியாவே கிடையாது. சோ இந்த வீடியோ ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி. நீங்க 12th படிச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன மாதிரி ஃபீல்டில் நீங்க போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பேச போறோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இல்லையா. ஸோ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஆஃப்டர் 12th சயின்ஸ் ரிலேட்டடா, அதாவது நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th முடிச்சிட்ட பிறகு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுக்க பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனா எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அவைலபிள் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப டீடைல்டா நம்ம பேச போறோம். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிஇ பிடெக் அப்படின்னு நம்ம சொல்றோம். BE BTech அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இல்ல பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்வியஸ்லி இதை பத்தின முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்ல பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ, இசி, மெக்கானிக்கல், ஐடி, ரொபாட்டிக்ஸ், ஏஐ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஎஸ்சி, ஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஓவர் வியூவாக நம்ம பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஐடியா மாதிரி. இதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் we can go with the BTech or BE. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது இல்ல, இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். சார் நான் BE BTech படிக்கணும் அப்படின்னா இதுக்கு எதனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? ஆப்வியஸ்லி there is an entrance exam. ஸோ ஆல் ஓவர் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதை தாண்டி ஒவ்வொரு காலேஜஸ்லயும் செப்பரேட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க. அந்த வகையில் VIT ஆகட்டும், ரைட், ஸோ VIT ட்ரிபிள்இ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், SRM ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா அவங்களுடைய இன்ஸ்டியூட், அதாவது அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ்ல 12th முடிச்சுட்டு பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அவங்க ஓனா கண்டக்ட் பண்றாங்க. சார் நான் 12th முடிச்சுட்டேன் சார், எனக்கு மார்க் நல்ல மார்க் சார், நான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக தான் நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நம்முடைய தமிழக அரசு, தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா we have a general counseling. ஸோ அதில் நீங்கள் எதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கிடையாது, ரைட். ஸோ we have a counseling for that. கவுன்சிலிங் நமக்கு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு கவுன்சிலிங் இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்ல முழுக்க பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதாவது நீங்க 12th என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க இந்த கவுன்சிலிங்கை அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு டாப் காலேஜஸ்ல இருந்து பாட்டம் காலேஜஸ் வரைக்கும் நமக்கு லிஸ்ட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங்ல நமக்கு எந்த மாதிரி மார்க்ஸ் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பா 3 சப்ஜெக்ட்டுங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு 200 மார்க்குக்கு எடுத்துப்பாங்க. பிசிக்ஸை 2ஆல வகுக்கிறதும், கெமிஸ்ட்ரியை 2ஆல வகுக்கிறதும், மேத்தமெட்டிக்ஸை அப்படியே 100க்கு நீங்க எவ்வளோ எடுத்தீங்களோ அதை அப்படியே எடுத்துப்பாங்க. அப்போ பிசிக்ஸ் 50 மார்க்குக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க, கெமிஸ்ட்ரி 50 மார்க்குக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க, மேத்தமெட்டிக்ஸ் 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 200க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ we are not going deep into that, we will give some idea.
அண்ட் அட் த சேம் டைம் பி ஆர்க் அப்படின்னு சொல்லலாம், பி பிளானிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா JEE இருக்கு. அது மட்டும் இல்லாமல் SRMலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, VITலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாடு சைடில். ரைட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து கவுன்சிலிங்கும் இதில் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ JEE மெயின் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், IITயில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் JEE அட்வான்ஸ். மெயின் பார்த்தீங்க அப்படின்னா NIT IIITஸில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். இது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா BF டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஃபேஷன் டெக்னாலஜி. ரைட். ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு விரும்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து BF டெக்னாலஜி வந்து கோர்ஸாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா NIFT அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு வந்து இருக்குது. NIFT அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து அப்படின்ற வகையில் யூ ஹேவ் டு ரைட் NIFT அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ NIFT அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஃபேஷன் டெக்னாலஜிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த வகையில் கூட யூ கேன் கோ வித் தட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் யூ வில் பி பிளேஸ்ட் வித் வெரி குட் கம்பெனிஸ் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா BF டெக்னாலஜியில் நமக்கு வந்து இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லைங்க ஃபேஷன் டெக்னாலஜி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த BSc ஃபிசிக்ஸ் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து குறிப்பாக நமக்கு BSc ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்குது, BSc கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, BSc பாட்னி, BSc ஜுவாலஜி, BSc பயாலஜி, இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இது என்ன சார் புதுசாக HNOS அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹானர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ BSc ஃபிசிக்ஸை விட BSc ஃபிசிக்ஸ் ஹானர்ஸில் சிலபஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வந்து ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில். நார்மலாக BSc ஃபிசிக்ஸை தாண்டி BSc ஃபிசிக்ஸ் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட் இருக்குன்னே சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த வகையில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ரைட். ஸோ ஈவன் இது மட்டும் இல்லைங்க, எல்லா BSc கோர்சஸும் ரிமைண்ட் இது மட்டும் இல்லை, பின்னாடியும் இன்னொரு பேஜில் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். எல்லா BSc கோர்சஸுக்குமே தெர் இஸ் காமன் கவுன்சிலிங் வந்து இதுலேயும் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TNGASA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த கவுன்சிலிங்கில் உங்களுடைய 12th மார்க்கை மட்டும் தான் பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. டவுட்டே கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்லை. TNGASA அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது உண்டு. உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் அட்மிஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ரூபாங்க. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு 10 ரூபாவோ 5 ரூபாவோ தான். You can choose n number of colleges, n number of seats also. அதில் உங்களுக்கு ஒரு சீட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. வெறுமனே 5 ரூபாய் தான். எஸ். பார்த்தீங்கன்னா BSc ஹானர்ஸ், அதுக்கப்புறம் BSc ஹானர்ஸ் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, பாட்னி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, இது எல்லாமே இருக்குது. ஸோ BSc ஃபிசிக்ஸ் ஹானர்ஸில் படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு என்ன சார் பெருசாக ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ வித் லைக் டீச்சிங்க்கு போகலாம். அண்ட் என்னுடைய சஜஷன்ஸ் என்னென்னா வெறுமனே BScயோட நிறுத்தாமல் MSc பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாட் எவர் த டிபார்ட்மெண்ட் கோ வித் MSc PGக்கு போங்க. ஸோ நல்ல ஸ்கோப் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டீச்சிங், ரிசர்ச் சைடு, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ லைக் சயின்டிஸ்ட், ஸோ அந்த மாதிரி வகையிலும் நீங்கள் போகலாம். ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அது படிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக நம்ம வந்து BSc ஃபிசிக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ BSc கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் சைடு போகலாம். அதுக்கப்புறம் இல்லை ஃபாரன்சிக் லேப் அப்படின்னு சொல்லுவோம், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த சைட்லேயும் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் BSc கெமிஸ்ட்ரியும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து டீச்சிங் போகிறது அப்படின்னா யூ கேன் கோ வித் டீச்சிங் ஆல்சோ.
பிஎஸ்சி ஹானர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனே டீச்சர் மட்டும்தான் பர்சீவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்புறம் ஒரு ஹியூஜ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. இப்போது ஃப்யூச்சர் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் பயங்கர டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செம்ம கோர்ஸ் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்ட பிறகு டேட்டா அனலிஸ்டில் போகலாங்க. செம்ம டிமாண்ட் இதுக்கு ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போவும் சரி சரியான டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட்டு கூட போகலாம். ஸோ ரொம்ப தாராளமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்புறம் டீச்சிங் மட்டும்தான் போகாமல் யூ கேன் கோ வித் திஸ் ஆல்சோ. இதுலேயே நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில். பிஎஸ்சி ஹானர்ஸ் ஜுவாலஜி, பாட்னி, பயாலஜி இது எல்லா ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா லைக் பொட்டானிக்கல் ரிலேட்டட் பயாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஜெனட்டிக்ஸ் லைக் இல்லை ஒரு பிளான்ட்டை பற்றி, இல்லை ஒரு அனிமல்ஸ் ஹியூமன் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் படிக்கணும், லேபில் போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஜுவாலஜி, பாட்னி அண்டு பயாலஜி. ஈவன் மைக்ரோபயாலஜி கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து ஃபார்மசிட்டிக்கல் சைடு போகலாம், ஃபார்மாலஜிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஈவன் ரிசர்ச் சைடு போகலாம். லேபு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லைக் ரிசர்ச் தான். அதுக்கப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கும் பயோ கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபார்மசிட்டிக்கல் அந்த மெடிசன் ரிலேட்டடாக. அடுத்து பிஎஸ்சி சைக்காலஜி. ஆப்வியஸ்லி சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக வந்து நல்ல ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒரு சில கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி, ஸோ இவங்களுக்கு கவுன்சிலர் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து எல்லாருக்கும் கைடு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி சைக்காலஜிக்கும் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷியன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் சின்ன வயசில் கூட அவங்களுக்கு எதுனா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், சின்ன பசங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் ஆகுறது, சுகர் லெவலு, பிபி, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஏகப்பட்ட டிசீசஸ் எல்லாம் வருது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த நியூட்ரிஷனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா காலப்போக்கில் நம்முடைய ஃபுட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்க் அப்படின்னா வந்து கழிவு தான். ஸோ ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பீட்சா, பர்கர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜங்க். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜங்க் அப்படின்னா வந்து கழிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரப்போகுது. அந்த வகையில் இந்த நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷன் வந்து வில் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆப்வியஸ்லி இது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்பவே வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நம்ம வந்து படிக்கிறது ஃபுட் ரிலேட்டடாக. ஸோ ஃபுட்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஸோ அதனுடைய எக்ஸ்பைரி, அது எப்போ வந்து கெட்டு போகும், எப்படி கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ரைடெல்லாம் பயங்கரமாக விடுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து திடீர்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டு இது வந்து கெட்டு போகணும் இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயும் அவங்களுக்கு வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லிக்கலாம். பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. ஆப்வியஸ்லி ஃபிசியோதெரப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஒன். இப்போ நிறைய பேர் வந்து ஏன்னா இந்த பைக் ரைட் ஆகட்டும், இல்லை வந்து இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷனால் இந்த நெக் பெயின் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. இல்லைனா திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க, இல்லைனா வந்து யாருன்னா வந்து பேரலைஸ்டு அப்படின்னா வந்து ஒரு லைக் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஈவன் பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பிக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வேல்யூ இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஏன்னா நானுமே சரி, நீங்களுமே சரி, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் சரி, இந்த ஃபிசியோதெரப்பி வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஃபிசியோதெரப்பி வந்து
லைக் ஸ்போர்ட்ஸ் சைடில் கூட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இன்ஜுரி ஆகும்போது அதை நீங்கள் வந்து சரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஈவன் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறதுலாம் அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி தான் அது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து முழுக்க படிக்க போகிறீங்க. ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஆந்த்ரோபாலஜி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ஜிஓஸில் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃப்யூச்சரில் பெருசாக ஸ்கோப் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் ஆந்த்ரோபாலஜியும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன். ஸோ ஆந்த்ரோபாலஜி பார்த்தீங்க அப்படின்னு ஹியூமனுடைய கல்ச்சரை பற்றி படிக்கிறது. ஸோ ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு தான் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு யுனெஸ்கோ, யூனிசெஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுடைய டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தே யூஸ் டு கிவ் சம் அதர் திங் லைக் என்ஜிஓ ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் டீச்சிங் சைட்லேயும் நீங்கள் போகலாம், ரிசர்ச் சைட்லேயும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். MBBS ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். நீட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா MBBS ஆகலாம். சித்தா போகிறதுனாலும் சரி, ஹோமியோபதி போகிறதுனாலும் சரி, யூ கேன் கோ வித் நீட் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பி ஃபார்மா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேச்சுலர் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, எதுக்கு எத்தாலும் மெடிக்கல் ஷாப் நம்ம போகிறோம். அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எஜுகேட்டட் தான். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். அவங்க பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபார்மா வந்து பி ஃபார்ம் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. நீங்கள் வந்து சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த பி ஃபார்மா வந்து படிச்சுட்டு பிஜியும் படிச்சிங்க அப்படின்னா தே வில் கிவ் லைசன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு சின்னதை வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். யாரையும் எதிர்பார்க்கவும் தேவை கிடையாது. அடுத்து பிஇசி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுவும் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு த ஐடி செக்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐடி செக்டர்ஸ் லைக் நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே த நேம் ஆஃப் த கம்பெனி, பட் ஐடி செக்டர்ஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த டிசைனிங்ஸில் ஆகட்டும், இந்த அனிமேஷன்ஸ் ஆகட்டும், டீபக்கிங், இதுலேயும் வந்து நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யூ கேன் டெவலப் த ஆப் ஆல்சோ. அது வந்து இதோட முடியுது, ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸ். ஸோ நர்சிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க, லேடிஸ் தான் வந்து நர்சிங் அப்படின்னாவே நம்ம சொல்கிறோம். இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். ஈவன் வி நீட் மென் ஆல்சோ. ஸோ மென் கூட பார்த்திங்கன்னா விமன் வந்து எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து வி நீட் மென் ஆல்சோ. மென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் பாய்ஸ் நீங்கள் வந்து நர்சிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் தான் வந்து நர்சிங் போவாங்க. இல்லை, இப்போ வந்து இட் கேம், ரைட். ஸோ ஜென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்பர்ஸும் வந்து அதிகமாகுது. ஸோ நீங்கள் தாராளமாக நர்சிங்கும் பண்ணலாம். நல்ல ஸ்கோப் இருக்குது, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் போகலாம். அடுத்து ஏன்னா அந்தளவுக்கு டிசீஸ் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலும் அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டல். ஆப்வியஸ்லி இதுக்கும் வந்து நீட்டு தேவை. சோஷியல் ஒர்க், இஃப் யூ ஆர் வில்லிங், நான் வந்து என்ஜிஓவில் ஜாயின் பண்ணணும்னா, இல்லை நான் செப்பரேட்டாக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் physiotherapy which we discussed earlier. அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோதெரப்பி மெடிசன். ஆப்வியஸ்லி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கோர்சஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விச் மீன் நீங்கள் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு, அதாவது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டட் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ், அக்கௌண்டன்சி வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கோர்ஸ் லிஸ்ட்டும் வந்து நான் சொல்ல போகிறேன். டெப்த்தாக அதை நான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போகிறேன். ஈவன் நீங்கள் சார் நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான், இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.